Hello everyone, welcome back to our channel. So chemistry la most important topic unga ellarkume na kuduthirken and the most important topic unga ellarkume useful aga irukum appdi na nenikren and still enakku nariya students vandu sir mark improve aga mattidunu sollikittu irukanga. So proper ah unga test analyze pannunga, okay va. டெஸ்ட் அனலைஸ் பண்ணாலே உங்கள் மார்க் வந்து நெக்ஸ்ட்டு தானாக இம்ப்ரூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அனலைஸே எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறது எப்படிங்கிறத ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த மாதிரி அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மார்க் இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? ஸோ அது வேணுமா வேணாமறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்ஸ்லனா இன்றைக்கி சொல்ல போகிற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா லெசன் வைஸும் சரி டாபிக் வைஸும் சரி, ஓகேவா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்ன, அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கையும் எந்த ஆர்டரில் நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி. ஸோ நல்லா பாருங்கள், சாப்டர் வைஸ் டோட்டலாக எவ்வளோ கொஷின் வந்திருக்குது. இது எல்லாமே என்டிஏ வந்ததுக்கப்புறம். சரிங்களா? என்டி என்னைக்குலேருந்து நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்களா அதுக்கப்புறமேல இருக்க கொஷின். ஸோ என்டிஏ 2019 2024 2019 2024 மொத்தத்துக்கு 12 தடவை நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த அனலைஸ் பண்ணுறப்ப ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை வெயிட்டேஜ் வந்து 12க்கு 11க்கு லோ வெயிட்டேஜ் தான். ஓகேவா? பட் நான் இன்றைக்கி மெயினாக 11th இருக்கிற டாபிக் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வந்து 12th கன்ஃபார்மாக வரக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். அது இல்லாமல் இந்த ஒரு சில டாபிக் பார்த்து வச்சுக்கோங்க, லக் இருந்தால் கண்டிப்பாக கேள்விகள் கேட்கப்படலாம். ஓகேவா? இந்த 2 வீடியோ நான் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த டாப்பிக்லேருந்து 35 கொஷினுக்கு மேலே வரும் கன்ஃபார்ம். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க எந்தெந்த லெசன் எல்லாம் இம்பார்ட்டன்ட், எதுக்கெல்லாம் ஹை வெயிட்டேஜ் நீங்கள் கொடுக்கணும். ஸோ நல்லா பாருங்கள், யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் கண்டிப்பாக ஹை வெயிட்டேஜ் நீங்கள் கொடுங்க நான் சொல்லுவேன். மோஷன் இன் அ பிளேனுக்கு ஹை வெயிட்டேஜ் கொடுங்க. நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் இப்போ நீங்கள் படிக்காமல் விட்டு கடைசியில் பார்த்துக்கிட்டாலும் ஓகே. ஒர்க் எனர்ஜி பவர் ஹை வெயிட்டேஜ் கொடுங்க. கிராவிடேஷனுக்கு ஹை வெயிட்டேஜ் கொடுங்க. சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிகல் ஏன் சார் நீங்கள் சொல்லலை அப்படின்னா, சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிகளை பொறுத்த இருக்க வரைக்கும் நிறைய பேர் டிஃபிகல்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ எந்த டாபிக் படித்தா போதும் அப்படிங்கிறதும் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஓகேவா? செகண்ட் வால்யூம் புக் வந்து ரொம்ப க்ரூஷியல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய லெசனில் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டு குழப்பி உட்காந்துக்குவாங்க. அப்போது எந்தெந்த லெசன் முக்கியம், ஃப்ளூயிட் லெசன் முக்கியம், அதுக்கப்புறமேல் தெர்மோடைனமிக்ஸ் படிங்க, கேடிஜி படி, ஆசோலேஷன்ஸும் வேவ்ஸும் படி. சரியா? அகைன் சார் என்ன சார் எல்லாமே சொன்ன மாதிரி தான் சொல்லிட்டீங்க, நான் இதில் டாபிக் சொல்கிறேன். தெர்மோடைனமிக்ஸ் ஒருத்தர் ஒரு டாபிக் மட்டும் படிச்சுக்கோ, அந்த டாப்பிக்லேருந்து கொஷின் வரும். கைனடிக் தியரி கேஸஸ்க்கு ஃபார்முலா மட்டும் படிச்சுக்கோங்க, ஈஸியாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சரி, ஃபார்முலா பேஸ்ட் கொஷின் மட்டும் தான் வரும், வேறு எதுவுமே வராது. ஆசோலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த 2-3 டாபிக் மட்டும்தான். வேவ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே டாபிக். அப்போ நான் சொல்கிற அந்த டாபிக் படிச்சுக்கோங்க. சார் நாங்கள் 11th ஓரளவுக்கு படிச்சோன்னா 12th இப்போதைக்கு நான் வந்து கடைசி 4 லெசன் மட்டும் சொல்லிடுறேன். இந்த 4 லெசனுமே தயவு செய்து படிச்சுக்கோங்க. சரியா? என்னென்ன டாபிக் நான் ஒரு லெசனாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் டைமென்ஷன் அனாலிசிஸ், இதில் இருக்கிற எல்லா டாபிக், டைமென்ஷன் அனாலிசிஸ், எரர் அனாலிசிஸ், ஸ்க்ரூ கேஜ் அண்ட் வெர்னியர் கேலிப்பர், இந்த 3 டாபிக் உங்களுக்கு ஷுவராக தெரியணும். சரியா? இதை விட்டுட்டு போகக்கூடாது. போனீங்கன்னா கொஷின் மிஸ் பண்ணுவீங்க. சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் வேணும்னா பார்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் 10 நிமிஷம் கூட ஆகாது பார்க்குறதுக்கு. பட் அது எப்போ பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த எல்லா டாபிக் முடிச்சதுக்கப்புறம் அதை பார்க்கணும். ஓகேவா? மோஷனின் 1Dயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஈக்குவேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த nth செகண்டில் இருக்க ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருப்பேன். 10 நிமிஷம் ஆகும், வேறு எக்ஸ்ட்ரா டைமில் ஆகாது. இந்த கிராஃப்க்கு நான் மொத்தம் எல்லா கிராஃப்க்கும் சேர்த்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த லெக்சரை பார்த்தா போதுமானது. அது ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லா லெசனோட கிராஃபும் உங்களுக்கு அதில் கவர் ஆகிடும். மோஷனின் 2Dயில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டைல் மோஷன் ஒரு லெக்சரில் நடத்தியிருப்பேன், சர்க்குலர் மோஷன் ஒரு லெக்சரில் நடத்தியிருப்பேன். அந்த 2 பார்த்துக்கோங்க. வெக்டார்லேருந்து 2 கேள்வி தான் இருக்குது, இது கண்டிப்பாக பார்க்கணுமான வெக்டார் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா டைரெக்டாக இந்த லெசனில் நீ கேள்வி இல்லைனாலும் வேறு லெசனில் கேள்வி வெக்டார்லேருந்து கேட்குறாங்க. இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமேல் உங்களுக்கு டைம் இருக்குன்னா ரிலேட்டிவ் மோஷன் பாருங்கள். புரியுதா இல்லையா? எவ்வளோ கொஷின்ஸ் வந்துருக்குங்கிறத நான் சைட்லேயே வெயிட்டேஜில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி நீங்கள் ஆர்டரை வேணால் மாற்றிக்கோங்க. சரிங்க? ஃபஸ்ட்டு சர்க்குலர் மோஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டில் பார்க்கலாம், பார்த்துக்கோங்க, உங்கள் சாய்ஸ். நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் நீங்கள் இப்போதைக்கு விடுறதா இருந்தால் விட்டுக்கோங்க. சரிங்களா? அதில் வெயிட்டேஜ் கம்மி. ஒர்க் எனர்ஜி பவரில் ஒர்க் எனர்ஜி தியரம் வச்சு கொஷின்ஸ் தயவு செய்து பாருங்கள். கொலிஷன் ஒரே லெக்சரில் நடத்தி வச்சுருப்பேன், பாரு. பவருக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை, பவருக்கு 2-3 ஃபார்முலா, எனர்ஜி பை டைம், இல்லை இன்ஸ்டன்டேனியஸ் பவர்னா ஃபோர்ஸ் இன்டூ வெலாசிட்டி, அந்த 2-3 ஃபார்முலா வச்சு கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? மாஸ் ஃப்ராக்மெண்டேஷன், இந்த மாஸ் ஃப்ராக்மெண்டேஷனை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். மொமெண்டம் கன்சர்வ்ட் ஆகும், அந்த மொமெண்டம் கன்சர்வ் வச்சு ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த
லா ஆஃப் மோஷனில் பார்த்தோன்னா என்ன டைப் ஆஃப் கொஷின் வரும், நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா வச்சு நெட் ஃபோர்ஸ் 0 இருந்தால் வெலாசிட்டி எப்படி இருக்கும், இல்லை அப்படின்னா மொமெண்டம் வச்சு இம்பல்ஸ் கேட்பாங்க. அந்த செவுத்தில் போய் மோதிச்சுன்னா, செவரில் போய் டைரெக்டாக மோதிச்சுன்னா நம்ம பேசிக் ஃபார்முலா என்ன சார், ஆங்கிள் வந்து நீங்கள் செவுத்தோட மெஷர் பண்ணுறீங்கன்னா 2mv sin theta, நார்மலோட ஆங்கிள் மெஷர் பண்ணுறீங்கன்னா 2mv cos theta. இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு நீங்கள் கொஷின்ஸ் நிறையா சால்வ் பண்ண முடியும். சொல்கிறது புரியுதா? அகைன் நல்லா பாரு, இந்த இடத்துல நீ ஒர்க் என்ஜி தியரம் இங்கே நல்லா படிச்சிருக்க, ஒர்க் என்ஜி பவரில் ஒர்க் என்ஜி தியரம் நல்லா படிச்சிருக்குன்னு அந்த ஒர்க் என்ஜி தியரம் வச்சு நீ என்ன பண்ணலாம், சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிகல் நீ கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் உங்கள் புக்கில் இருக்கும், டார்க்கு இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா, அதை வச்சுக்கிட்டு அப்புறம் பார்த்தோன்னா சென்டர் ஆஃப் மாஸ் 2-3 ஃபார்முலா தான் இருக்குது. அகைன் அதுக்கு பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் உங்கள் புக்கிலே அவைலபிளாக இருக்குது அது. அப்புறம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இந்த டாபிக்ஸ் மட்டும் பார்த்தா போதுமானது. ரோலிங் மோஷன் பார்க்கணுமா, சர்க்குலர் மோஷன் பார்க்க இப்போதைக்கு தேவையில்லை. நீங்கள் இந்த லெசனில் பார்க்குறீங்கன்னா ஒர்க் என்ஜி தியரம் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா அதுவே போதுமானது. டார்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஃபார்முலா வச்சு ஈக்குவேட் பண்ணுறது. அப்போ நீ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா படிச்சேன்னா இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? சென்டர் ஆஃப் மாஸ்க்கு ஒன்றுமே இல்லை, m1 x1 + m2 x2 + m3 x3 / m1 + m2 + m3. இதே மாதிரி m1 y1 அதே மாதிரி m1 z1, இதை வச்சு நீங்கள் ஈஸியாக கொஸ்டின் சால்வ் பண்ணுற மாதிரி வரும். கிராவிடேஷனில் என்னென்ன மெயினாக பார்த்துக்கோங்கன்னா, எப்படி ஹைட்டை பொறுத்து டெப்த்தை பொறுத்து, ஜஸ்ட் ஃபார்முலா வேறு ஒன்றுமே இல்லை. ஹைட்டை பொறுத்து எப்படி வேரி ஆகுது, டெப்த்தை பொறுத்து எப்படி வேரி ஆகுது, ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின். அகைன் இது ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின். கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி ஒன்றுமே இல்லை, ஒர்க் என்ஜி தியரமோட அப்ளிகேஷன், அதுவும் எஸ்கேப் வெலாசிட்டி வச்சு. இது ஃபுல்லாக ஃபார்முலா, இது வேணும்னா பாரு, இல்லைனா விட்டுரு. ஃபோர்ஸ் ஃபீல்டு பொட்டன்ஷியலோட ஃபார்முலா. நீ எலக்ட்ரோஸ்டாட்டிக் நல்லா படிக்கிறனா ஆட்டோமேட்டிக்லி இது உங்கள் டாப்பிக்கில் வந்துவிடும். ஓகே, மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாலிட் நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த லெசன் நீங்கள் பார்க்க இல்லைனாலும் ப்ராப்ளம் கிடையாது. யங்ஸ் மாடுலஸோட ஃபார்முலா பார்த்துக்கோ, எனர்ஜி டென்சிட்டியோட ஃபார்முலா பார்த்துக்கோ, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப் பார்த்துக்கோ. வேறு ஒன்றுமே பண்ண வேணாம் அந்த லெசனில். அந்த லெசன் வந்து ஒரு 1 பேஜோட ஷீட், ஏதாச்சும் ஒரு ஃபார்முலா ஷீட் மாதிரி அவைலபிளாக இருக்குன்னா அதை பாரு. நானே வந்து டெலிகிராம் சேனலில், சரிங்களா, டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கா, இங்கே இருக்குது பாரு, கான்செப்ட் A to K இன் யூடியூப் டெலிகிராமில் போய் சர்ச் பண்ணால் அந்த லிங்க் வரும். அதில் ஃபார்முலா ஷீட் அவைலபிளாக இருக்கும். ஏகப்பட்ட மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கேன். அது மட்டும் பாரு, சரியா? அதுவும் வேணும்னா பாருங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ளூயிடில் சர்ஃபேஸ் டென்ஷன், விஸ்காசிட்டி கண்டிப்பாக பாருங்கள். ஓகேவா? ப்ரெஷரை பொறுத்தவரை ஹைட்டை பொறுத்து ப்ரெஷர் எப்படி சேஞ்ச் ஆகும் இதை பார்த்துக்கோ. அகைன் நல்லா பாருங்கள், PYQ எல்லாம் சால்வ் பண்ண. PYQ வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், டெய்லி வருது உங்களுக்கு ஈவினிங். அது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் டெய்லி ஈவினிங் ஒரு 7 மணி போல் PYQ வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டெய்லி 11 மணி போல் டெஸ்ட்டோட சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பெருசாக டெஸ்ட் சொல்யூஷனில் ரெஸ்பான்ஸ் வரலன்னா நான் டெஸ்ட் சொல்யூஷன் அப்லோட் பண்ணுறது நிப்பாட்டிடுவேன். ஓகேவா? CBSE புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் கொஷின் வேணும்னா சொல்லுங்கள், சால்வ் பண்ணி ப்ரொவைட் பண்ணிடுறேன். வேண்டாம்னா விட்டுருங்க. நான் வந்து என் கோர்ஸில் ஜாயின் பண்ண பசங்களுக்கு மட்டும் தனியாக ஆப்பில் போய் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஏன்னா நான் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், டெய்லி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். ஆனால் ரெஸ்பான்ஸே இல்லைன்னா அது ப்ரொவைட் பண்ணுறது வேஸ்ட், யாருமே பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே என்னத்தை போட்டு தட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரில எனக்கு. தெர்மல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர் இந்த லெசன் பார்க்குறீங்கன்னா பாரு, இல்லைனா விட்டுரு. தெர்மோடைனமிக்ஸில் இந்த 4 ப்ராசஸ் பார்த்துக்கோ. ஐசோபாரிக், ஐசோகோரிக், அடியாபேட்டிக், ஐசோ தெர்மல் ப்ராசஸ். அதில் ஒர்க் எப்படி இருக்கும். அப்புறம் பார்த்தோன்னா இந்த எஃப்க்கு, காமாக்கு, சிபி, சிவிக்கு என்ன ரிலேஷன்ஷிப் ஆகின்னு 2-3 ஃபார்முலாஸ் மட்டும்தான், வேறு ஒன்றுமே இல்லை. கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸில் இந்த லெசனில் இருக்க ஃபார்முலாஸ் பார்த்துக்கோ, டைரெக்டான ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஆசிலேஷன் அந்த வேவில் பார்த்தீங்கன்னா அந்த லெசனில் ஒன்றும் பெருசாலாம் இல்லை சார், 3 லெக்சரில் நடத்தி வச்சுருப்பேன். கண்டிப்பாக உனக்கு அதுலேருந்து ஒரு கொஷின்லேருந்து 2 கொஷின் வரும் டேரெக்டாக. வேவ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஓப்பன் ஆர்கன் பைப், க்ளோஸ்ட் ஆர்கன் பைப், ஸ்ட்ரிங், இந்த ஒரு டாபிக் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. வேறு எதுவுமே பார்க்க வேணாம் அந்த லெசனில், சரிங்களா? அப்போ நான் சொன்ன லெசனை வந்து நான் அடுத்த வாரம் 12th இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக் ப்ரொவைட் பண்ணுறேன், சரியா? இன்றைக்கி வந்து 7ஆம் தேதி, 8ஆம் தேதியா? ஸோ கரெக்டாக ஒரு வாரத்துக்கு அப்புறம் அடுத்த வாரம், இன்றைக்கி 7னா அடுத்த வாரம் 14, இன்றைக்கி 8னா அடுத்த வாரம் 15ஆம் தேதி நான் அடுத்த வீடியோ ப்ரொவைட் பண்ணிடுறேன் உங்களுக்கு, சரிங்களா? இம்பார்ட்டன்ட் டாபிக் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக் தயவுசெய்து படிங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், ஒரு வீடியோ அந்த டாபிக் நான் எங்கே டீச் பண்ணியிருக்கேனோ அதோட லெக்சர் லிங்க் வேணால் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த லெக்சர் லிங்க் வேணால் பார்த்துக்கோங்க, சரியா? சார் நாங்கள் இதில் பாதி டாபிக் முடிச்சிட்டோம், நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் முடிச்சிட்டோம், எங்களுக்கு இன்னும் 2-3 டேஸ் மிச்சம் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 12th இருக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷனில் டி ப்ராக்லி வேவ் லென்த்தும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும். ஆட்டமை பொறுத்தவரைக்கும் ஸ்பெக்ட்ரமும் போர் மாடல் 2 டாபிக் தான். ரேடியோ ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி இது எடுத்து விட்ருக்கணும், ஐம் சாரி, இதை நான் எடுக்க மறந்துட்டேன், இது டெலீட் ஆயிடுச்சு. ஓகேவா?
அப்போ நீங்கள் எதை மெயினாக பாருங்கன்னா இந்த ஆல்ஃபா பீட்டா காமா டிகே இதை பார்த்துக்கோங்க. ரேடியஸ்க்கும் டென்சிட்டிக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது, அதை பார்த்துக்கோ. எனர்ஜி டென்சிட்டி டைம் இருந்தால் பாரு. செமிகண்டக்டரில் டயோட்ஸ் அப்புறம் கேட்ஸு, சரிங்களா? இந்த டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டாபிக். தயவுசெய்து விட்டுட்டு போயிடாதீங்க. நான் ஒரு தடவை வேணால் திரும்பி உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் வந்து இந்த 3 டாபிக் கண்டிப்பாக, சரியா? 3 ஆயிடுச்சா? 4, 5, 6, 7. சரி, வெக்டர் வேணா பாரு, இல்லைன்னா விட்டுரு. எனக்கு வெக்டர் ஓரளவுக்கு தெரியும்னா விட்டுரு. 4, 5, 6, 7 இதையும் சேர்த்துக்கிறேன்னா 8 டாபிக். அடுத்து பார்த்தோன்னா 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24. இதில் வந்து 3 டாபிக், 27 டாபிக் சொல்லியிருக்கேன், சரியா? 11லேருந்து மொத்தம் 27 டாபிக் தான் நான் சொல்லியிருக்கேன். அதை மட்டும் பாரு. 12th நான் கொடுத்துருக்க எல்லா டாபிக் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 டாபிக் கொடுத்துருக்கேன் சார். ஓகேவா? இந்த 35 டாப்பிக்லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 25 கொஷின் வரும். 35 டாப்பிக்லேருந்து எத்தனை கொஷின் வரும்? 25 கொஷின் கிட்ட கண்டிப்பாக வந்துடும். இது போக நான் 12th தனியாக அனலைஸ் பண்ணி போடுறேன். ஓகேவா? இது வச்சு படிங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோட லெக்சர்ஸ் ஆல்ரெடி யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு நல்லா பார்த்துக்கோ. இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பண்ணணும். ஃபார்முலா ரிவிஷன், அந்த லெசன் முடித்தோடனே அந்த லெசனோட ஃபார்முலா ரிவிஷன் ஒரு ஷீட் மாதிரி போட்டு எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின், நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், தயவுசெய்து பார்த்துக்கோங்க. சரியா சார்? லெசன் வைஸ் வேணும்னாலும் கேளுங்க, நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஆப்பில் வந்து லெசன் வைஸ் கொஷின்ஸ் ப்ரொவைட் பண்ணி விட்டுறேன். ஃபார்முலா முடிஞ்சு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் முடிஞ்சு, அதுக்கப்புறமே சிபிஎஸ்சி புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் கொஷின். ஏன்னா நிறைய எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் தான் அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் கொஷின் நான் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இல்லைன்னா ப்ரொவைட் பண்ணலை. ஓகேவா? இது முடிஞ்சதுக்கப்புறமேலு டெஸ்ட்டு தயவுசெய்து கொடுக்கணும். டெஸ்ட்டு கொடுத்துட்டு அதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் 4 முக்கியமான விஷயங்கள். ஆனால் நீங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லைன்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது. டெஸ்ட்டுக்கு நான் ஆல்ரெடி 11 டெஸ்ட் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து உங்களுக்கு டெய்லி ஷெடியூலாகி வந்துக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு அடுத்து எனக்கு டெஸ்ட்டில் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா எனக்கு டைம் வேஸ்ட். ஓகேவா? நான் டெஸ்ட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து கொஷினை சால்வ் பண்ணி பிபிடியை போட்டு வந்து ஒரு டெஸ்ட்டு சீரிஸ் ரெக்கார்ட் பண்ணதுக்கு 6 மணி நேரம் ஆகும். சரிங்களா? 6 மணி நேரம் 7 மணி நேரம் அவங்க எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி உங்கள்கிட்ட வந்து சேர்றதுக்கு. ஆனால் அதில் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸு இருக்காது. அதை விட்டுட்டு நான் சும்மா இந்த மாதிரி அனலைஸ் பண்ணுறது எப்படி, மார்க் இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படி, ஸ்ட்ராட்டஜி வீடியோ அப்லோட் பண்ணால் எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வரும். நான் பேசாமல் அதை கூட பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து உண்மையில் மனசு வந்து கஷ்டமாக இருக்கிறதுனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எக்ஸாம்பிள் கொஷின் வேணும்னா சொல்லுங்கள், நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் வேணும்னா சொல்லுங்கள், ப்ரொவைட் பண்ணுறேன். ஃபார்முலா ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? நான் அகெயின் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தனித்தனியாக வேணுமா இல்லை ஒன் ஷாட் மாதிரி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுறேன். ஓகே? எனக்கு எதுக்கு நிறையா ஓட்ஸ் வருதோ அதை நான் கொடுக்குறேன். நான் லாஸ்ட் டைம் கேட்டப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் 46% வந்து ஒன் ஷாட்டும் 54% வந்து எங்களுக்கு தனித்தனியாக வேணும்னு கேட்டதுனால நான் தனித்தனியாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இனிமேல் எங்களுக்கு ஒன் ஷாட்லேயே வேணும்னு சொன்னீங்கன்னா நான் ஒன் ஷாட்டில் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன். பிவைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 11th எல்லா பிவைக்கும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் இந்த கடைசி 4 லெசனோட பிவைக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இன்னும் 10 லெசனுக்கு தான் பிவைக்கு ரெக்கார்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் கொஷின் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7 லெசன் நான் எக்ஸாம்பிள் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். மிச்சம் இருக்கிறது நான் ரெக்கார்ட் பண்ணணும். ஓகேவா? இது போக 12th வந்து நீட்டுக்கு தனி பேட்சும் போர்டுக்கு தனி பேட்ச் நான் லான்ச் பண்ணிட்டேன். ஓகேவா? உங்களுக்கு ஸோ எனக்கு அதுலேயும் டைம் போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். இல்லைன்னா நான் விட்டுறேன். சரிங்களா? உண்மையிலே ஒர்க் வந்து நல்லா இருக்குன்னா கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.